புரியுது சார். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ தொடர்ச்சியாக திமுக இருக்க எல்லாருமே ஊழல் புகாரில் சிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கே நாங்கள் ஊழல் செய்யறதுக்கு தான் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்களா? ஆட்சிக்கு வர்றது ஊழல் செய்யறதுக்குங்கிறதுக்கு தான் வர்றாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காரணம், ஒரு அதிகாரத்தை தவறான ஆள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? இப்போ நீங்கள் வீரப்பர்கிட்டயோ அல்லது வேற ஒருத்தர்கிட்டயோ துப்பாக்கி கொடுத்தா அவர் என்ன மானத்தில் பார்த்து டுப்பு டுப்புன்னு சுட போறாரு? அவர் யார் எதிரியோ அவங்களுக்கு தானே சுட போறாங்க. தவறான ஆட்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். மக்கள் ஏன் அதை திரும்ப திரும்ப செய்யறாங்க? ஏதோ ஒரு விதத்தில் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துகிற வேலையை செய்யறதுனால இந்த வேலைக்குள்ள வருது. இல்லைனா 2021 இவருக்கு எப்படி பதவி கிடச்சிருக்கும்? இந்த சீட்டுக்கு ஜெயிச்சிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. உள்ளுக்குள்ளேயே இருந்த அதிமுகவிலே இருந்த சில பேர் 18 பேரை கூட்டிகிட்டு போகிறது, 11 பேரை கூட்டிட்டு போகிறது, ஒரு குடைச்சலை ஏற்படுத்துவதுன்னு இருந்ததுனால தானே, விரக்தியில் தானே நீங்கள் திமுகக்குள்ளே போகிறீங்க. தேவையில்லாமல் ஒரு மழைக்கு, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு மழைக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒதுங்கலாம், ஒரு மழைக்கு கக்கூசில் எதுக்கு ஒதுங்குறீங்க? வேற வழியே இல்லை. மழை அப்படி கொட்டுது, அதனால தான் நான் டாய்லெட்டில் நுழைகிறேன். அப்படி கழிவறைக்குள் நுழைந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் திமுகவுக்கே ஓட்டு போடுறோம். ஆனால் புரியுது. ஆனால் இவ்வளோ ஊழல் புகார்கள் திமுக மேலே இருக்குது, நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. அடுத்து இப்போ தேர்தல் நெருங்குற சமயத்தில் கூட இப்போ அமைச்சர் KN நேரு சிக்கியிருக்காரு அப்படின்னா, ஆனால் திமுக சொல்லக்கூடிய விஷயம் திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்த தைரியத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? தமிழக மக்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சொல்கிறாங்க. தங்களுடைய விதி 5 வருடம் ஒரு நாள் அவங்க சட்டசபையில் இருந்ததில்லைங்கிறத தெரிஞ்சுக்காமல் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்காத காரணம், இப்போ இன்கம்பன்சினா இன்கம்பன்சி தானுங்க. ஒரு அரசு எம்ஜிஆர் அரசாக இருந்தாருன்னா, ஜெயலலிதா அரசாக இருந்தாருன்னா, அல்லது கருணாநிதி அரசாக இருந்தா என்ன, அரசு தானே. ஏன் அந்த இன்கம்பன்சி ஃபேக்டர் எம்ஜிஆர் ஐயா கிட்ட வரல? ஏன் அந்த இன்கம்பன்சி ஃபேக்டர் ஜெயலலிதா மட்டும் வரல? ஏன் திமுக கிட்ட மட்டும் தொடர்ந்து வருது? அப்படின்னா இவங்க பண்ற தப்பு ஆப்வியஸா தெரியுது. தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்படி ஏன்னா இவங்க எவ்வளோக்கு இங்கே மூடி வளைக்க முடியும்? உங்ககிட்ட இவ்வளோ பொற்காசுகளை கொடுத்தா நீங்கள் பேக்கெட்டில் கூட எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இவ்வளோ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ இவங்க ஓப்பன் பண்ணுறது எல்லாமே, ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே திமுக பெரிய பெரிய ஏரியாவில் தான் கை வைப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அடுத்தது ரேஸ்கோர்ஸ், அதுக்கு அடுத்தது ராஜ்பவன். இவங்களை தொடர்ந்து ஆள விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 இடத்த கண்டிப்பாக கைப்பிடிப்பாங்க.